முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது, இந்த குழு வந்தது தப்புனா, அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போன தப்புன்னு சொல்லட்டும். அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர். அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்தில் தாவேகா தேர்தல் பரப்புரையின் போது நடைபெற்ற 41 உயிர் துயர சம்பவத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரசாங்கமும் மேற்கொண்டுட்டு இருக்கு, மத்திய அரசாங்கமும் மேற்கொண்டுட்டு இருக்கு. இதுல ஒரு கருத்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இப்போது வெளியிட்டிருக்காரு. என்டிஏ குழு விசாரணை செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி, இதை ஒரு மத்திய அரசு ஏற்பாடு செய்த ஒரு என்டிஏ குழு இங்கே விசாரணை பண்ணக்கூடாது கரூர் மாவட்டத்தை அப்படின்னு சொல்றது சர்வாதிகாரத்தின் உச்சமாக தான் பார்க்க முடியுது. சர்வாதிகாரம்ங்கிறது பாசிச பாஜகன்னு அவர் எல்லா இடத்துலையுமே பிரச்சாரம் பண்ணுவார். இவர் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தமா? பாசிச திமுக தான் சர்வாதிகாரத்தின் உச்சமாக நடந்துகிட்டு இருக்குங்கிறது மக்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதை அவரே உணர்த்திக்கிட்டு இருக்காரு. இதில் ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்னைக்கு நைட்டே அந்த ஸ்பாட்டுக்கு போனார், எல்லாருக்கும் நல்லது பண்ணார், இந்த மாதிரி இறக்கப்பட்டார், அழுதாரு, அன்பில் மகேஷ் அழுதாரு, எல்லாமே பண்ணாங்க. செந்தில் பாலாஜி பாவம் போல நின்னாரு, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், இறங்கி ஃபீல்டு ஒர்க்லாம் நல்லா சூப்பராக பண்ணீங்க தான், இதில் யாருமே எந்த குறையுமே சொல்லிக்கல. என்னன்னா நைட்டோட நைட்டாக ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அதாவது அந்த ஒரு கேள்வி இருக்கு, ஒரு கேள்வி இல்லை, நிறைய கேள்வி இருக்கு. உங்களுடைய கவர்மெண்ட்டோடைய அட்மின்ல இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் எதையுமே ஒன் மேன் என்கொயரி கமிஷன்ல சொல்லிக்கல. அப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அங்க மக்கள் கூடினதும் அந்த அங்க நடந்த சம்பவங்களும் தான் உங்களுடைய இதுல வருதே ஒழிஞ்சு, அங்க தண்ணி வைக்கல, மொபைல் டாய்லெட்டிங் வைக்கல, ஃபுட்டு கொடுக்கல, அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் செகண்டரி. பேச வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த சடலங்களை பொறுமையா நீங்க பண்ணிருக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் அந்த நைட்டோட நைட்டா, அதாவது 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்காங்கிறத முதல்ல ஒரு கோர்ட் கேட்டிருக்கணும். அது கேட்டாங்களாங்கிறது தெரியல. இதெல்லாம் நிறைய கேள்விகள் எதிர்த்தரப்புல எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் விடை கொடுக்குற அளவுக்கு தைரியமா அச்சப்படாம முதலமைச்சர் சிபிஐக்கு விசாரணைக்கு கொடுங்கன்னு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? உங்களோட கூட்டணியில இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க, வாங்குவாங்க. பட்டு உண்மையா இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக சொல்லிட்டாங்க சிபிஐக்கு, பாஜக சொல்லிட்டாங்க சிபிஐக்கு கொடுங்கன்னு. நீங்க கொடுங்க, நீங்க தான் நல்லவங்களாச்சு, ரொம்ப பர்ஃபெக்டானவங்க, உங்களுக்கு பயமே கிடையாது, நீங்க யாருக்கும் அடங்கி போற ஆட்களும் கிடையாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கிறவங்க ஏன் பயப்படுறீங்க? சிபிஐக்கு கொடுங்க, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நன்றி.